ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் டிஷ் தான். அதை வந்து கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். சரியா? இது பேர் சொரக்காய் சப்ஜி. சொரக்காய் வச்சு பண்ண போகிறோம். சொரக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது வேறு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இது வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிட்டால் நல்லது. சரியா? இது ஒரு அரை சொரக்காய் வந்து கட் பண்ணி சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கடலைப்பருப்பு, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல வடைக்கு, அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பச்சை மிளகா. தக்காளி வந்து இவங்க கேரளா பக்கம் இது சேர்க்க மாட்டாங்க ஒவ்வொருத்தங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வேணுன்னா ஆட் பண்ணியிருக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பெருங்காயத்தூள், ஜீரகம், மஞ்சத்தூள், அது நம்ம சாம்பார் தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் சாம்பார் தூள், தாளிக்க கடுகு, மல்லித்தலை, எண்ணெய், ஆயில். ஓகே, பேன் சூடாயிடுச்சு. இது வந்து நம்ம குக்கரில் தான் மொத்தமாக செய்யப்படும். பேன் சூடாயிடுச்சு. ஆயில் விட்டுறேன். நான் தாளிக்கிற ஐட்டம்லாம் சேர்த்துருவோம். கடுகு பொரியட்டும். கடுகு வடிச்சோடனே ஜீரகத்தையும் போட்டுடலாம். ஜீரகம், வெங்காயம், இப்போ எல்லாமே நம்ம ஒன்றா குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வணக்கிடலாம். நல்லா போட்டு முதல் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி இதில் உப்பு எல்லாமே சேர்த்துருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காய தக்காளி வணங்கிடுச்சு. இதில் பொடி எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. எல்லாமே ஒன்றா போட்டுருங்க. மல்லித்தலையும் போட்டுருங்க. பருப்பு, சொரக்காய் எல்லாத்தையும் போட்டு வணக்குங்க. ஒன் டைம் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு நல்லா விளையாட கொஞ்சம் நான் வணக்கணும். கொஞ்சம் இந்த தண்ணி வந்து இஞ்சணும். சொரக்காயில் தண்ணி இருக்குன்னா அது ஹீட்டாகி இதாக கொஞ்சம் வணக்கணும். சொரக்காய் வணங்கிடுச்சு. நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கிதான் இல்லை விசில் போட்டுடலாம். 3 விசில் போட்டுடலாம். உப்பு தண்ணி சேர்த்துட்டு நான் விசில் வச்சிட்டேன். 3 விசில் வைக்கட்டும். விசில் எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நல்லா எல்லாம் வெந்துச்சு. எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. அந்த பருப்புலாம் நல்லா பெருசாக வெந்துருச்சுனாலே நல்லா ப்ராடாக பெருசாகிடும். பார்த்திங்களா, இப்போ ஒரு கூட்டாட்டம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், நல்ல எம்மியான இது. நல்லா பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். சாப்பாடு, ரைஸ், இட்லி, தோசை ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஹெல்த்தியானது வேறு, வெயிட் லாஸும் ஆகும். சரியா? நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.